Welcome to RV Sivaji Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்ச்சம்பட்டி பொங்கல் ஸ்பெஷல் வீடியோ. அப்படி என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? பொங்கல் வழக்கம் போல் எல்லா ஊர்லேயும் மாதிரி எங்கள் ஊர்லேயும் சக்கரை பொங்கல், கரும்பு, வீட்டில் பூஜை அப்படின்னு தான் மார்னிங் டைமில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஈவினிங் நேரம் ஆக ஆக மொத்த ஊரும் பொங்கல் வைப்புக்கு ரெடி ஆயிரும். அப்படி என்னப்பா பொங்கல் வைப் அப்படின்னு கேட்குறீங்களா? விவசாயத்தை மையமாக வைத்து செயல்படும் ஒரு பிரிவினர் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லையம்மன் கோயிலில் பூஜை செஞ்சு தாங்கள் வளர்த்த மாடுகள் எல்லாத்தையும் மொத்தமாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து கோயிலிருந்து மறுபடியும் ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக போயிட்டு ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் வைப் கொடுக்குற நிகழ்வு தான் இது. என்னடா 2 பேர் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த ஆட்டத்துக்கு பேர் தாங்க தேவராட்டம். தேவராட்டம் அப்படின்னா என்ன? தேவர் அப்படின்னா தேவன், அரசன், வீரர் அப்படின்றத குறிக்கிறது. ஆட்டம்னா யூஷுவல் நடனம், அதாவது கடவுளுக்கான, அரசனுக்கான, ஒரு வீரர்களுக்கான ஒரு நடனம். இதோட வரலாற்று பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர் மற்றும் பாண்டியர் காலத்தில் போரில் வெற்றி பெற்ற பிறகு அரசர்களும் வீரர்களும் சேர்ந்து கொண்டாடிய ஒரு வகையான வெற்றி நடனம் அப்படின்றதான் இந்த தேவராட்டம். நீங்க ஆயிரத்தில் ஒருவன் படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மியூசிக் வரும், தீம் மியூசிக், ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வகையான வெற்றி நடனம் தான் இந்த தேவராட்டம். இது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2 பேர் ஆடிட்டு இருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பேர்லாம் தெரியாது. ஆனா கண்டிப்பா அவங்க 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர்களோட ஒரு ஜீன் அவங்க உடம்புல இருக்கு அப்படின்றது மட்டும் கிளியரா நம்ம சொல்ல முடியும். இந்த நடனத்தின் சிறப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆடுறப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரே வேகமாக ஒரு ஒத்திசைவான அடிகள், இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு போர்க்கால அமைப்பு போல ஒரு தோற்றம் இருக்கும். இப்போ இவங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஒரிஜினலாக மொத்தமாக அந்த குரூப் மொத்தமாக சேர்ந்து ஆடுறப்போ அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணுற இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருமி, தப்பு, புல்லாங்குழல் போன்ற பாரம்பரிய வாத்தியங்கள் தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. சலங்கை, வண்ணமயமான உடைகள், இதெல்லாம் சேர்ந்து நம்ம பாரம்பரிய கலை. இந்த டான்ஸ் பார்த்துடலாமா? இந்த ஆட்டங்கள் எல்லாம் முடிந்த பிறகு முன்பு சொன்னது போல கோயிலுக்கு அழைத்து வந்த அனைத்து மாடுகளையும் பல குழுக்களாக பிரித்து ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக சென்று அவர்களுடைய ஒரு பாரம்பரிய வாழ்த்து பாடல் வைத்திருக்கிறார்கள். அந்த பாரம்பரிய வாழ்த்து பாடலை பாடி விவசாயம் செய்பவர்களின் வீட்டில் விவசாயம் சிறக்கவும், வணிகம் செய்பவர்கள் கடைகளில் வணிகம் சிறப்பாக இருக்கவும், அனைவருக்கும் பொன் பொருள் கிடைத்து வாழ்க்கை வளமாக இருக்க வாழ்த்திவிட்டு வருகிறார்கள். அதற்காக அவர்கள் கலைந்து செல்வதை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். சார், தன்வீஷ்குமார் சார்,
கடையில் என்ன சார் பண்ணுறீங்க? விளையாடுறியா? விளையாடுறதுக்கு கடைக்கு வருவியா? ஆ கோமாளி வராரு, பிடிச்சி கொடுக்குவா அவனைய? இங்க பாரு, கோமாளி வராரு, பிடிச்சி கொடுக்கவா? வராரு வராரு, இந்த பக்கம் வராரு. இந்த பாரு, இங்க வராரு. ஏய் கோமாளி வராரு ரோய், தன்வீஷ் குமார். ஏய் வந்துட்டாரு. டேய் கோமாளி வர்றப்ப எங்கடா இருந்தீங்க? ஓடி போயிட்டீங்களா 2 பேரும்?